உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டே இருக்குது. திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய கஷ்டம் உங்களுக்கு வந்துருச்சு. அப்போது நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு நினச்சி வருத்தப்பட்டது உண்டா? இல்லை நமக்கு உதவி செய்ய இவங்க கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்குமான்னு யோசிச்சுருக்கீங்களா? அப்போ இந்த கதை உங்களுக்கான கதை. பழங்காலத்தில் சாந்திபனி ஆசிரமத்தில் கிருஷ்ணரும் குசேலரும் ஒன்றாக பயின்று வந்தனர். கிருஷ்ணர் அரச குடும்பத்தை சேர்ந்தவர். குசேலர் மிகவும் ஏழ்மையான பிராமணர் குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க 2 பேருமே நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. படிப்பை முடித்ததுமே அவங்க 2 பேருமே அவங்கவுங்க வழியில் பிரிஞ்சு போயிட்டாங்க. வருஷங்கள் பல கடந்துச்சு. கிருஷ்ணர் துவாரகையின் மன்னராகி ரொம்ப செல்வத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் வாழ்ந்துட்டு வந்தார். குசேலரா தன்னோட வறுமையின் பிடியிலிருந்து மேல முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவரது மனைவி தங்கள் குழந்தைகளின் பசியை கண்டு பொறுக்க முடியாமல் குசேலரிடம் சென்று, சுவாமி, நீங்கள் மன்னர் கிருஷ்ணரின் நண்பர் அல்லவா? நீங்கள் துவாரைக்கு சென்று அவரிடம் உதவி கேட்டு வாருங்கள் என்று கெஞ்சினார். குசேலர் ரொம்ப தயங்கினார். தன்னோட நண்பனோட செல்வ செழிப்பை பார்க்கும்போது தன்னோட வறுமை அவமானமாக தெரியும் அப்படின்னு ரொம்ப பயப்பட்டார். இருப்பினும் மனைவியின் கட்டளையை ஏற்க வேண்டி இருந்துச்சு. மன்னரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னு அவரோட வீட்டில் இருந்த அவலில் சிறிதளவு மட்டும் எடுத்து ஒரு துணியில் மூட்டையாக கட்டிக்கொண்டார். அதுதான் அவரால் கொடுக்க முடிஞ்ச ஒரே பரிசு. குசேலர் துவாரகைக்கு சென்றார். அரண்மனையின் பிரம்மாண்டத்தை கண்டு திகைத்து போனார். அரண்மனை காவலர்கள் முதலில் அவரை உள்ளே விட மறுத்தனர். குசேலர் நான் கிருஷ்ணரின் நண்பன், என் பெயர் குசேலர் என்று கூறியதும் செய்தி மன்னருக்கு போயிருச்சு. கிருஷ்ணர் தன் நண்பரின் பெயரை கேட்டதும் ஓடோடி வந்தார். அரச ஆடம்பரத்தை எல்லாம் மறந்து குசேலரை ஆற தழுவி கட்டி கொண்டார். அவரை தன் அரண்மனைக்குள் அழைத்து சென்று தங்க சிம்மாசனத்தில் அமர வைத்து கிருஷ்ணரே அவருக்கு பாத பூஜை செய்தார். அரண்மனை மக்கள் அனைவரும் இதை கண்டு வியந்து போயினர். குசேலருக்கு வெட்கமாக இருந்தது. தன் வறுமையையும் தான் கொண்டு வந்த சிறிய அவல் மூட்டையையும் நினைத்து அதை மறைத்து வைத்தார். கிருஷ்ணர் சிரித்தபடி, நண்பா, எனக்கு ஏதாவது பரிசு கொண்டு வந்திருக்கிறாயா? என் மீது உள்ள அன்பின் அடையாளமாக நீ கொண்டு வந்தது என்ன என்று குசேலரின் கைகளை ஆராய்ந்தார். குசேலர் ஒளித்து வைத்திருந்த அவல் மூட்டையை கண்டு அதை பிடுங்கி ஒரு பிடியை எடுத்து சுவைத்தார். ஆஹா, என் வாழ்வில் இதைவிட சிறந்த உணவு இல்லை என்று கூறி ஒரு பிடி அவலை உண்டார். மீண்டும் ஒரு பிடி அவலை எடுத்து உண்ண முயன்றபோது அருகே இருந்த அவரது மனைவி ருக்மிணி ஓடி போதும் என் நாதா, நீங்கள் ஒரு பிடி உண்டதற்கே இவருக்கு 32 உலகங்களின் செல்வத்தை அளித்து விட்டீர்கள். மீண்டும் ஒரு படி உண்டால் எங்களுக்கு இருக்கும் இந்த செல்வமும் போய்விடும் என்று தடுத்தார். கிருஷ்ணர் சிரித்து கொண்டே குசேலரை மகிழ்ச்சியோட உபசரித்தார். ஆனால் குசேலர் தன் ஏழ்மையை பற்றி அவரிடம் எதுவும் கேட்கவில்லை. தன் நண்பனின் அன்பை அனுபவித்ததே போதும் என்று நினைத்து அவரிடம் விடைபெற்று சென்றார். குசேலர் மனம் முழுக்க மகிழ்ச்சியுடன் ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தார். நண்பன் இவ்வளவு அன்பு காட்டினான், ஆனால் நான் ஒரு உதவி கூட கேட்கவில்லையே என்று சற்று வருத்தப்பட்டார். தன் கிராமத்தின் எல்லையை அடைந்த போது அங்கே தன் பழைய குடிசை இல்லை. அங்கே பிரம்மாண்டமான மாளிகை ஒன்று தங்கமாய் ஜொலித்தது. அவரது மனைவி பட்டுடுத்தி குழந்தைகளுடன் அவரை வரவேற்றாள். தான் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் தன் நண்பன் கிருஷ்ணர் தனக்கு இந்த செல்வத்தை அளித்துவிட்டார் என்பதை உணர்ந்த குசேலர் கிருஷ்ணரின் எல்லையற்ற அன்பையும் கருணையையும் எண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தார். இந்த கதையோட மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான நட்பு இன்பத்திலையும் சரி துன்பத்திலையும் சரி எதையுமே எதிர்பார்க்காம நிலைச்சிருக்கும். அதுதான் உண்மை.